சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆறுமுகமும் பைரவியும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நடந்த கல்யாணத்தை பற்றி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. காயத்ரிக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது, எல்லாருமே இருந்தும் அவன் வாழ்க்கையை எப்படி ஆக விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பைரவி வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கு என்னமோ ரொம்பவே டவுட்டாக இருக்குது. எதுக்கு வந்து அன்னபூர்ணியத்தை வந்து மயக்கம் போட்டாங்க அப்படின்னா, அவங்க எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக செலியன் கூட தான் காயத்ரி கல்யாணம் நடந்திருக்கும். ஆனால் மகா அத்தை ரொம்பவே அவசரப்பட்டாங்க. எசகிக்கு காயத்ரியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மகாத் ரொம்பவே அவசரப்பட்டு எசகிக்கு காயத்ரி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவசரமாக காயத்ரியாக மனமேடைக்கு அனுப்புனாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்படி எசக்கி வந்து நார்மலாக அவங்க அத்தை சொன்னனால தான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா, செலியன் வந்த உடனே வந்து எசக்கி வந்து காயத்ரிக்கு விட்டு கொடுத்துருக்கணும், அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுருக்கணும். ஆனால் ஏன் எசக்கி அந்த மாதிரி பண்ணலை? அப்போ ஏற்கனவே எசக்கி மனசில் காயத்ரி வந்து இருந்திருக்கா, அதனால தான் எசக்கி வந்து காயத்ரி கூட வாழணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலை. அதனால எனக்கு என்னமோ எசக்கி தான் அந்த வேலையை பண்ணியிருப்பானு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைரவி வந்து கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க. ஸோ எசக்கியும் மகாவும் இந்த விஷயத்தில் மாட்டிப்பாங்களா? அப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.